ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மூவி போய் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்க தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன மூவிக்கு இங்கே போயிருந்தோம்? காங் vs காட்ஜில்லா. எனக்கு மூவி நேம் தெரியாம பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. எப்படி இருந்தது மூவி? நான் கேட்கணும் எப்படி இருந்துச்சு. நான் தான் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் நான் ஹாலிவுட் மூவிஸ் மேக்ஸிமம் பார்த்தது இல்ல. குட்டி வயசுல ஏதாவது டிவில எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பட் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் தியேட்டர்ல போயிட்டு அது 3D எஃபெக்ட்ல சூப்பரா இருந்தது. பார்த்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு 3D பார்த்திருக்கேன். பட் இது ஓரியன்டட் போன இது நல்லா இருந்துச்சு. ராஜம் தியேட்டர் தானே? ஆமா, ராஜம் தியேட்டர் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சீரியஸாவே 4K இதுதான். சரி, நம்ம மூவி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணிடலாம். மூவி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வென்ஸும் கூஸ்பம் மூமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு செகண்ட் கூட வந்துட்டு போர் அடிக்கல. அந்த காங்கோட எஃபெக்ட்டா குறைக்கவே விடல. கொஞ்சம் கொஞ்சமா ஹைப் ஏத்திட்டே இருக்காங்க. நிறைய மான்ஸ்டர்ஸ் வருது. அதுல காட்ஜில்லாக்கு கொஞ்சம் ஹைப் ஏத்துறாங்க. உடனே காங்க்கு கொஞ்சம் ஹைப் வருது. இந்த மாதிரி குட்டி குட்டியா வருது. கொஞ்சம் லேகிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எந்த இடத்துல கொஞ்சம் கம்மியா பிடிச்சிச்சுன்னா, காங் ஸ்கல் ஐலாண்ட்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அந்த படத்துல. அப்படியே அந்த காங்கோடைய எஃபெக்ட் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஹைட்டா காமிச்சிருப்பாங்க. மனுஷங்கள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விதமான வர லிவிங் கிரியேச்சர்ஸுமே அதே ஹைட்ல இருக்கிறதுனால அந்த ஒரு எஃபெக்ட் தெரியல. இந்த காங்குங்கிறது ஒரு பெரிய ஒரு உருவம் கொண்ட விலங்குன்னு அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. சும்மா மனுஷங்களும் அந்த அளவுக்கு ஒரே ஒரு சீன்ல தான் அந்த விரலத்தோட சீன்ல நம்மளுடைய ஹைட்டுக்கும் காங்கோட ஹைட்டு எவ்வளோ வித்தியாசம்னு காமிச்சிருக்காங்க. மற்றபடி வர எல்லா கிரியேச்சருமே அதோடைய காங்குக்கான ஈக்குவலாக இருக்கு. அதை விட வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனும் ஒரு ஏப்ஸ் தான். அதுவுமே ஏப்ஸ் தான். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா காங்கை விட குட்டியா இருக்கு, ஒல்லியா இருக்கு. அதோடைய அந்த வில்லன் அதுக்கு ஈக்குவலாக காமிக்கல. அதுவும் கொஞ்சம் ட்ராபேக்கா இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியில 3 பேர் சேர்ந்து அந்த வில்லன் குட்டி வில்லன் அழிக்கிற மாதிரி இருந்துச்சு. சீன் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகி ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஹாலோ எர்த்துக்குள்ளார கொண்டுட்டு போய் எல்லாத்தையுமே மூவி சூப்பரா இருக்கு. குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீல, அந்த எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்சிச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ஆக்சுவலா இவங்க கூப்பிடுறப்ப நான் வரவே மாட்டேன், எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, டிக்கெட் வர புக் பண்ணியாச்சு, என்னடா பண்றதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். பட் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னு நினைக்கவே இல்லை. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஒரு செகண்ட் கூட எனக்கு போர் அடிக்கல. சீரியஸா நெக்ஸ்ட் போட்டுட்டாங்க. நாங்களே ஒரு 3-4 நிமிஷம் காங்கலாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உள்ளாரே நுழைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் போறதுல இருந்து டைட்டில் போடுறப்ப அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 11 மணிக்கெல்லாம் எய்ம் பண்ணி வந்தேன். பார்த்தா 11:20க்கு மேலே ஆயிடுச்சு. அந்த படம் போட்டதுக்கு அப்புறமேட்டு போய் உட்காந்து அது ஒரு ஃபீலே அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. குட்டி படம் தான். எவ்வளவு நேரம் தெரியல, டியூரேஷன் நான் பார்க்கல, நோட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் செம்ம சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்துட்டு ஃபுல்லா ஃபைட் சீன்ஸ் தான். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபைட்டா தான் இருந்தது. ஸோ எனக்கு டோட்டலாக மூவி வந்துட்டு ஓகே, நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த தேட்டர், அந்த கற்பூர்ல இருக்கிற தேட்டர் நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். சேலம் கற்பூர்ல இருக்கு. அந்த தேட்டருமே நல்லா இருக்கு, எஃபெக்டா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 4K ஸ்க்ரீனா சின்னதா தான் இருக்கும். நான் இங்க ஆஸ்கார் அந்த விட கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு, சேலம் ஆஸ்காரை விட. ஆனா நல்லா இருக்கு. நல்ல 3D தேட்டர்ல நல்ல எஃபெக்டோட பார்த்தோம்னா சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. டால்பி அட்மாஸ், அதுக்காக தான் இதுல புக் பண்ணேன். நிறைய 4K தேட்டர்ல அது இருக்கிறது இல்லை. அந்த பார்க்குற மாதிரி இருந்தால் டால்பியோட பாருங்க, அது நல்லா இருக்கு. மூவியுமே நல்லா இருக்கு. நீங்க கிட்ஸோட போகலாம், பெரியவங்களோட போகலாம். இந்த கதை, இந்த சீக்வல் யாருக்குமே தெரியலனாலுமே கூட்டிட்டு போகலாம். இவ்வளவு மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட்டு போனாலும் புரியுது. நான் புரியாம கேட்டுட்டு இருப்பேன்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஓவராலா மூவி குட். அது எந்த விதத்துலையும் லேக் அந்த மாதிரி சொல்ல விரும்பல. எல்லாருக்குமே இது பிடிக்கிற படமா இருக்கும். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கப்பல் வீடியோ இதுக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும். டூ சப்ஸ்கிரைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போயிட்டு மூவி தேட்டரில் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக ஃபேமிலியோட போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறதா இருந்தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு வரலாம். பேபிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ரொம்ப போர் அடிக்கும் நான் நினச்சி வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கே பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க மூவி எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குது. எல்லாரும் போய் தேட்டர் பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, see you next வீடியோ. இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய், see you next video.